நமது மீட்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, எமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் காலமானதாக அறிவிக்கப்பட்ட செய்தி தவறாகும். அவர் தற்பொழுது ஜெமெலி மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருப்பதாக வத்திக்கான் அறிவித்துள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இரத்த பரிசோதனை முடிவுகள் சிறுநீரக செயலிழப்பின் ஆரம்பத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் தற்போது அவை கட்டுப்பாட்டில் இருப்பதாக வத்திக்கான் அறிவித்துள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரோம் ஜெமெலி மருத்துவமனையில் சுயநினைவுடன் இருக்கின்றார் என்றும் உடல்நிலை மோசமாக இருந்தாலும் மூச்சு திணறல் பிரச்சனை எதுவும் இல்லை என்று திருப்புட செய்தி தொடர்பகம் அறிவித்துள்ளது. ஒவ்வொரு நாளும் திருத்தந்தையின் உடல்நிலை குறித்து அறிக்கை வெளியிட்டு வரும் திருப்புட செய்தி தொடர்பகமானது பிப்ரவரி 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று வெளியிட்ட செய்தியிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சுயநினைவுடன் இருப்பதாகவும் ஆக்சிஜன் வழங்கப்படுவதாகவும் எடுத்துரைத்துள்ளது. இரத்த பரிசோதனை முடிவுகள் சிறுநீரக செயலிழப்பின் ஆரம்பத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் தற்பொழுது அவை கட்டுப்பாட்டில் இருப்பதாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னை பராமரிப்பவருடன் இணைந்து மருத்துவமனையில் தங்கியிருக்கும் அறையில் ஞாயிறு திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டார் என்றும் அவை தெரிவிக்கின்றன. ரோம் மட்டுமல்லாது உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மறை மாவட்டங்களிலும் திருத்தந்தையின் உடல் நலத்திற்காக பல்வேறு ஜெப வழிபாட்டில் மக்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இத்தாலியைச் சார்ந்த பல்வேறு பள்ளி குழந்தைகள் ஓவியங்கள் பல வரைந்து திருத்தந்தைக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். அவர் உடல்நலம் பெற அவர் தங்களது செவத்துடன் கூடிய வாழ்த்துக்களையும் அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விரைவில் உடல்நலம் பெற்று வத்திக்கான் திரும்ப வரும்படி இறைவனை நாம் மன்றாடுவோம். அருளோடி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குவர் உங்கள் அன்பின் பேசாலை தாஸ். திருத்தந்தை அவர்கள் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்ட செய்திகள் தவறானது என்பதை மனவருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.